Hi, previous long வீடியோவோட கொஷினுக்கு ஆன்சர் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஷின் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிக்ஸும் தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 4 காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரிக் நம்பர் 1 நீங்கள் அவங்க நோட்டில் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹைபிரிடைசேஷன் பற்றி பார்ப்போம். அப்போது எஸ்பிக்கு அதிகமாக இருக்கும், தென் sp2 sp3 அப்புறம் டிராகோ காம்பவுண்ட்ஸ். இந்த டிராகோ காம்பவுண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஒரு தனி வீடியோவாக போடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ இந்த BF3 அமோனியா பாஸ்பரஸ் இதில் யாருக்கு லோன் பேர் இருக்குது அப்படின்னா அமோனியாக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்பரஸ், ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. ஆனால் போரானுக்கு there is no lone pair. அப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் அழகாக ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். when there is no lone pair bond angle வந்து அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ லோன் பேர் இல்லாத கம்மியாக இருக்குது, இல்லை இல்லாதனால பாண்ட் ஆங்கிள் வந்து அதிகம். அப்போ இருக்கிறதுலையே யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம BF3க்கு. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் அமோனியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து நம்ம நைட்ரஜன் பார்க்குறோம். இந்த நைட்ரஜன் பார்க்குறப்போ நைட்ரஜன் பக்கத்தில் அடுத்து பாண்டட் ஆட்டம் பார்ப்போம், அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்ப்போம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்க்குறப்ப ரெண்டுமே நைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் பாண்டட் ஆட்டம் பார்க்குறப்போ நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரிக் நம்பர் 4ல bond angle is inversely proportional to the electronegativity of side atom. அதாவது when there is more electronegative side atom அதோட bond angle எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்துல அழகாக நீங்கள் ரூல்ட் அவுட் பண்ணலாமா, அமோனியாக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பாருங்க, நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். இந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதிகமாக இருந்தால் பாண்ட் ஆங்கிளும் அதிகமாக இருக்கும். நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்ல யாருக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், நைட்ரஜனுக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். பார்த்தீங்களா, அந்த 4 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு IIT கொஷினை சால்வ் பண்ணலாம், நீட் கொஷினை சால்வ் பண்ணலாம். Thank you for watching.